ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டு செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 8 பார்க்க போறோம். ஆக்சுவலி நெறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்மகிட்ட இன்னொரு சேனல் இருக்கு. ஸோ அதில வீடியோஸ் பார்க்காதவங்கலாம் போய் கன்டினியூஸா அதில வீடியோ பாருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல லூசியும் நம்ம ஜூனும் 2 பேருமே என்ன பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா, நைட் டைம்ல ஹாஸ்டல்ல டிவி பார்த்துட்டு இருப்பானுங்க. அது என்ன படம்? பேய் படம் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து கரண்ட் வந்து ஃபுல்லாவே கட் ஆயிடுமா. ஸோ கியூரியாசிட்டி வேற ஒரு பக்கம் படம் ஃபுல்லா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஜூன் வந்துட்டு லூசி கிட்ட எப்படியாவது படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி வேற வழியே இல்லாம 2 பேரும் என்ன பண்ணுதுங்க, வெளியில இருக்க பிளக் பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து இவங்க பின்னாடி யாரோ கை வச்சு கூப்பிடுற மாரி இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஜூனோட 2 கையும் நம்ம லூசி தான் கைய பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஸோ யாருடா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுறானுங்க. ஸோ இதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே கத்திருப்பானுங்களே. ஸோ வேற யாரும் கிடையாது. அந்த ஹாஸ்டல் வார்டன் தான் பார்த்துருப்பாங்க. "இந்நேரத்துக்கு என்னடா டிவி" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டோட நைட்டு டிவி, அப்புறம் காமிக் புக்ஸ் இது எல்லாமே புடுங்கிட்டு போயிருப்பாங்க. இவங்களும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, "ப்ளீஸ் வார்டன் விட்டுருங்க, விட்டுருங்க" அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. "நோ நாட் அலோவ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிருவாங்க. லூசிக்கு தான் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. இருந்த எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் போயிருச்சு. என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலி அதே இடத்துல தான் செங்லாங் இருந்திருப்பான். ஸோ செங்லாங் வந்து வார்டனுக்கு சப்போர்ட்டா பேசியிருப்பானா, "உன்னால" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நிக்க, லூசி வந்து "சரிடா, சரிடா என் மேல கோவப்படாத. சரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரி என் கூட கொஞ்சம் பேசு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி செங்லாங்க சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சியாஜோ, லெட்டோ 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது, இந்த காலேஜ்லலாம் நியூஸ் நோட் இருக்கும்ல, அதில வந்து நம்ம லூசியோட டிவி பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் இருக்கும். இதுக்கு 2ம் படிச்சுட்டு பயங்கர குஷியாக்க ஆரம்பிச்சுச்சுங்க. ஏன்னா அன்னைக்கு ரூம்ல வச்சு கேட்டாங்கல்ல, "என்ன டிவிலாம் யூஸ் பண்றீங்களா?" அப்படின்னு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம லூசி அந்த பேப்பர் வாங்கி கிழிச்சு போட்டுருவானா, "இதுக்கு 2 யாரோ டிவியெல்லாம் பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். போச்சா, போச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஓவரா பண்ணாதீங்க 2 பேரும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செங்லாங் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாரி பயங்கரமா சிரிச்சுட்டே இருக்க, லூசி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் "சியாஜு வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு வாய க்ளோஸ் பண்ணிருவான். ஸோ கட் பண்ண இவங்க 4 பேருமே சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்களா, ஆக்சுவலி காலேஜ் சார்பா நெறைய கேம்பெயின்லாம் போட்டிருந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்னு அப்படிங்கிற மாரி, அங்க ஒரு பாஸ்கெட் பால் டீம் ஒரு கிளப் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க அத பார்த்து நம்ம சியாஜு "நான் போய் பாஸ்கெட் பால்ல சேர போறேன்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, லூசி இத பார்த்துட்டு "சியாஜு நீயே இவ்வளோ குட்டியோண்டு இருக்கியா? போய் உன்னாலலாம் எப்படி பாஸ்கெட் பால் விளையாட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த பாஸ்கெட் பால் டீம்ல ஒரு சீனியர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து "என்ன நீ என்ன குட்டியா இருந்தா பாஸ்கெட் பால் விளையாட முடியாதுன்னு சொல்றியா? இங்க பாரு நீ என்ன அவ்வளோ ஹைட்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீம்ல இருந்து ஒரு பையன வர சொல்றாங்க. அவன் லூசிய விட பயங்கர ஹைட்டா இருக்கிறானா, இத பார்த்து சியாஜு, லெட்டாலாம் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. "ஆமா உனக்கு என்ன தெரியும் பாஸ்கெட் பால பத்தி? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியுமா?" அப்படின்னு அந்த சீனியர் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சோனே, நம்ம லூஸ் வந்துட்டு "ஆமாமா எனக்கு எதுவுமே தெரியாது" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, "முதல்ல நமக்கு அந்த கேம பத்தி தெரியலனா அத பத்தி பேசவே கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க, "ஆமாமா எனக்கு எதுவுமே தெரியாது" அப்படிங்கிற மாரி "செங்லாங் கேட்டியா? எனக்கு பாஸ்கெட் பால பத்தி எதுவுமே தெரியாதாமாடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பால வாங்கிட்டு போய் இவன் ஒரு த்ரோ பண்ணுவானா, அந்த பால் கரெக்ட்டா போய் அந்த பாஸ்கெட் பால்லயே விழுந்துரும். ஸோ இத பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க. நம்ம லூசியா எதிர்பார்த்திருக்க மாட்டான். நான் தான் போட்டேன் நானு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, "டேய் எப்புட்றா போட்ட?" அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுவா அதே ஒரு லக்ல விழுந்துச்சு. சரி, சரி வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசி அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்களா. அந்த பக்கம் நம்ம சீனியர் இவன் நல்லா த்ரோ பண்றான்னு சொல்லிட்டு, "இங்க பாரு இவன் என்ன டிபார்ட்மெண்ட் தெரியாது. அவன கண்டுபிடிச்சு எப்படியாவது நம்ம டீமுக்குள்ள கொண்டு வர பாரு. நம்ம இந்த தடவ வின் பண்ணியே ஆகணும்" அப்படிங்கிற மாரி அந்த சீனியர் பொண்ணு சொல்லிருது. ஸோ அப்படியே கட் பண்ணா லெட்டோவையும் நம்ம சியாஜுவ காட்டுறாங்க. ஸோ சியாஜு கிட்ட இந்த மாரி உன் பர்த்டே வருது நாளைக்கு. ஸோ நீ எப்படியாவது செங்லாங்க வந்து நீ டின்னர் கூப்பிட்டுரு. அப்படி கூப்பிட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு நீ ஒரு ஐடியா குடுக்க, ஓகே, ஓகே அப்படிங்கிற மாரி இவளும் ப்ரிப்பேர் ஆயிடுறா. ஸோ கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம லூசி போயிட்டே இருக்கும்போது அந்த சீனியர் பொண்ணு வழிமறிச்சு, "ஆமா ஏன் என்ன வழிமறிக்கிறீங்க?" அப்படிங்கிறது கேட்டோனே, "இல்ல, இல்ல நீ கண்டிப்பா பாஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்ணியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருது. "இப்ப என்ன நான் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதானே? சரி நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3, 4 ஃபார்ம் எடுத்துட்டு போயிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசி ஃபார்ம் எடுத்துட்டு போயிருவான். இப்படி போன பிறகு அந்த சீனியர் பொண்ணு ஒரு மாரி பார்த்து சிரிச்சுட்டே இருக்குமா, அந்த கூட இருக்கிற பையன் வந்து, "சீனியர் என்னாச்சு உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அந்த பையன புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப என்னடா தப்பு? எனக்கு அந்த பையன புடிச்சிருக்கு. நான் அவன லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி அந்த சீனியர் பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சுருது. ஆக்சுவலி நம்ம லூசி மேல சீனியர் பொண்ணுக்கு கிரஷ் வந்துருச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் காட்டுறாங்க. நம்ம சியாஜோ, லெட்டோ 2 பேருமே செங்லாங்க மீட் பண்ணலான்னு போறாங்க. ஆக்சுவலி நம்ம செங்லாங் வந்து பார்ட் டைமா ஒரு புக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பானா. ஸோ அவன்கிட்ட எப்படியாவது நீ போய் அவன டின்னர் கூப்பிட்டுரு அப்படின்னு லெட்டோ புடிச்சு தள்ளி விட்டு போயிருவா. ஸோ சியாஜோ ஒரு மாரி போயிட்டு, "செங்லாங் இந்த மாரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஸோ இந்த மாரி இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா இருக்கியா? நம்ம டின்னர் போலாம்" அப்படின்னு கேட்டோனே, "அப்படியா? இல்ல, இல்ல இன்னைக்கு நான் கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு. ஸோ ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா? ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ வந்துட்டு, "இல்ல, இல்ல, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் நான் உன்ன கூப்பிட்டேன்.
இருக்கேன் அப்படிங்கிற மாரி இவ சொல்லிடுவா. இவ ஒரு மாரி டல்லா போயிருவா. ஸோ கட் பண்ணா அப்படியே அந்த பக்கம் லெட்டோ இந்த மியூசிக்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, அதுல ஏதோ ஒரு டேப் ரெக்கார்ட எடுக்கலான்னு போம்போது, அந்த பக்கம் இருந்து யாரோ எடுத்துடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது. நம்ம ஜூன் தான். ஜூன் அத எடுத்துட்டு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு, "டேய் டேய் டேய் அது நான் தான்டா ஃபர்ஸ்ட் எடுத்தேன். முதல்ல எனக்கு அத குடு" அப்படின்னு சொல்லிட்டு லெட்டோ சண்டை போட்டுட்டு இருக்கேன். அவன் தரவே முடியாதுன்றான். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சண்டை சமாதானம் ஆகறக்கு, "சரி இந்தா நீயே கேளு" அப்படின்னு சொல்லி குடுத்துருவா. "ஏன் உனக்கு இது ரொம்ப பிடிக்குமா இந்த சாங்ஸ் எல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாமா எனக்கு இந்த பேண்டு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஜூன் எனக்கும் இதெல்லாம் பிடிக்கும். "வேணா பாரு நான் வேணா உனக்கு வாசிச்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்டார் எடுத்துட்டு அங்க இருக்க ஒரு சாங் அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம லெட்டோவும் சேர்ந்து பாட, ஜூனும் பாட இவங்க 2 பேரும் பாடி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ லெட்டோவும் ஜூனும் ஒரு பேரு. நான் நினைக்கிற த்ரில்லா போக போக பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் நம்ம செங்லாங் இவங்க 2 பேரும் பயங்கரமா பாடிட்டு இருக்க ரசிச்சுட்டு இருப்பானா, இப்படி செங்லாங் ரசிக்கிறத சியாஜோ பார்த்து பயங்கரமா ரசிச்சுட்டே இருப்பா. ஸோ அப்படியே நம்ம லெட்டோவ தான் காட்டுறாங்க. ஸோ இவ ரூம்ல வந்தும் கூட அந்த பாட்ட கேட்டுட்டு நம்ம ஜூன பத்தி நினைச்சு ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாளா, இத சியாஜோ நோட் பண்ணிடுறா. "ஏய் என்ன நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, "ஆமா எதுக்கு என்ன பார்த்து நீ முறைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "ஆமா பின்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொன்னதுக்கு, "ஏய் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எவ்வளோ ஐடியா குடுத்தேன். நீ போய் கேட்க தைரியம் இல்லாம சொதப்பிட்டு இப்ப என்ன சொல்றியா?" அப்படின்னதுக்கு, "இல்லடி நானும் தைரியமா தான் போனேன். பட் ஆனா அவன் வரலன்ட்டானே" அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜோ சொல்றதுக்கு, ஸோ இத கேட்ட லெட்டு வந்துட்டு, "சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத. இன்னைக்கு உன் பர்த்டே. ஸோ ஜாலியா இருக்கணும். இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்கேன். எங்க அம்மா, அப்பா கூட வெளியில கூப்பிட்டாங்க. ஆனா நான் தான் போமாட்டேன்னு உன் கூட என்ஜாய் பண்றதுக்காக இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொன்னோனே சியாஜோக்கு ஒரு மாரி ஃபீல் ஆயிடுது. "ஏய் உன் அம்மா, அப்பாவுக்கு டின்னர் கூப்பிட்டாங்கன்னா, அப்ப ஏன் நீ தனியா உட்காந்துருக்க? சரி நீ போய் என்ஜாய் பண்ணு" அப்படின்னதுக்கு, "சரி நான் போனா நீ ஃபீல் பண்ண மாட்டியா?" அப்படின்னதுக்கு, "அதெல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ண மாட்டேன்டி நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டோவ ரூம விட்டு அனுப்பிடுவாளா. ஸோ இப்படி அனுப்பின பிறகு ரூம்ல வந்து உட்காந்துட்டு ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறா. இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே பட் ஆனா யாருமே கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவ வீட்ல இருக்கும்போது அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்ப யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஒரு மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறா. ஸோ அப்படியே கட் பண்ணா அவங்க அம்மாவ காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து, "சியாஜோ இந்த பொருள் எடுத்து குடு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம குட்டி பிசாஸ் வந்து, "அம்மா அக்கா தான் ஹாஸ்டல் போயிட்டாங்கல்ல. நீங்க என்ன அவ பேர சொல்லிட்டுருக்கீங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, "ஓ ஆமால்ல நான் மறந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ என் தம்பி தான் வந்துட்டு, "இன்னைக்கு அக்காவோட பர்த்டே நீங்க போய் பார்க்குறீங்களா? ஏன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா" அப்படின்றதுக்கு, "என்னது அவளோட பர்த்டேவா? நான் மறந்துட்டேனா?" அப்படின்னு சொன்னதுக்கு, "ஆமாம்மா இன்னைக்கு அக்காவோட பர்த்டே" அப்படிங்கிற மாரி இவன் வந்து ஞாபகப்படுத்தியிருப்பான். ஸோ சியாஜோ அந்த பக்கம் அம்மாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பர்லாம் ட்ரை பண்ணுவா. ஆனாலும் இல்ல அம்மா நம்ம மேல கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். பர்த்டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஃபேமிலியும் கிடையாது. அப்படிங்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். சரி லாஸ்ட் ஸ்டாப்னா நம்ம லூசிய கூப்பிட்டு பார்க்கலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசி எங்க இருக்கான்னு பார்க்க போறான். அவன் ஸ்டேடியம்ல பாஸ்கெட் பால் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. "லூசி இங்க வா, இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த மாரி இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா? நம்ம 2 பேரும் டின்னர் போலாம்" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "என்னது இன்னைக்கு டின்னரா? ஆமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? ஒண்ணும் இல்லையல்ல. அது மட்டும் இல்ல எனக்கு முக்கியமான வொர்க் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா நான் வரணுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமா நீ வா நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம்" அப்படின்னதுக்கு, "இல்ல இல்ல நான் வரல. நான் வரமாட்டேன். நீயே போய் சாப்பிட்டுக்கோ" அப்படிங்கிற மாரி லூசு ஒரு மாரி டென்ஷன் ஏத்தி விட்டு போயிடுறான். "டேய் நான் உன்ன வந்து கூப்பிட்டா நீ வரக்கூட மாட்டேங்கிறியா? நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி சோகமா போய் ஹாஸ்டல்ல உட்கார ஆரம்பிச்சுக்கிறா. சரி கடைசியில ஃப்ரெண்ட்ஸும் வரமாட்டேங்கிறாங்க, ஃபேமிலியும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. கரெக்ட்டா யாரோ டோர் தட்டுறாங்க. இவளும் வெளியில போய் யாருடா? எதுக்கு டோர் தட்டுனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி கன்ஃப்யூஷன்லயே பார்த்துட்டு இருக்கா. ஸோ திருப்பி அந்த பக்கம் வந்துட்டு சியாஜு அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி, செங்லாங்கு அப்புறம் லெட்டோ 3 பேரும் வந்துடுறாங்க. ஸோ இவங்கள பார்த்த பிறகு தான் சியாச்சுக்கு ஒரு மாரி சந்தோஷமே ஆகுது. ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு டின்னர் குடுக்குறாங்க ஒரு ஹோட்டல்ல. ஸோ அந்த இடத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஜூனு, அப்புறம் நம்ம சியாஜோவோட ரூம்மேட் 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல அவங்க, அது போக லின் இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ "நீ இதனால தான் என்ன விட்டுட்டு போனியா? உங்க அம்மா கூட போறேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாச்சோ லெட்டோவ பார்த்து கேட்க, செங்லாங் சொல்றான், "ஆமா இது எல்லாமே லெட்டோவோட பிளான் தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கேக்லாம் வெட்டி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா பின்னாடி யாரோ ஒரு அங்கிள் போற மாரி இருக்கு. ஸோ அந்த அங்கிள பார்த்துட்டு லின் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாளா. ஸோ இவ லின் போறத பார்த்து பின்னாடி சியாஜு, செங்லாங் எல்லாருமே போக ஆரம்பிச்சுறாங்க. ஸோ லென் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க குடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்கள டக்குன்னு தட்டி விட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி போனோனே, "என்ன தைரியம் தான் நீ என்னவே தட்டுவ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் லின்னு கூட சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. ஸோ லின்னுக்கு ஏதோ பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு லூசி, சியாஜு, செங்லாங் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அந்த அங்கிள் வந்துட்டு, "என்ன தைரியம் தான் நீ இப்படி என்னோட சரக்க தள்ளி விட்டு போயிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாரி கத்த ஆரம்பிச்சுறாங்க. ஸோ செங்லாங் தான் வந்து, "இல்ல இல்ல தெரியாம பண்ணிட்டோம். நாங்க வேணா காசு குடுத்துர்றோம். எங்கள மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லிட்டே இருக்க, "அதெல்லாம் முடியாது. என்ன தைரியம் தான் அந்த பொண்ணு என்னோட இத தள்ளி விட்டுருக்கும்" அப்படின்னு பேசிட்டே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயங்கரமா சண்டையாக ஆரம்பிச்சுருது. ஸோ அந்த இடத்துக்கு வர ஜூன் வந்துட்டு, "என்ன இப்ப என்ன ஃபைட் பண்ணணுங்கிறியா? வாடா அடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அந்த ஒரு அங்கிள் வந்துட்டு, "டேய் இங்க பார்றா இவனுங்கலாம் ஃபைட்டுக்கு கூப்பிடுறானுங்க. கொஞ்சம் மச்சான் நீங்கலாம் வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4, 5 அங்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுறாங்க. ஜூனுக்கு, "டேய் ஒருத்தர் நெனச்சா இத்தன பேரா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஜூனும் பயங்கர எல்லாருமே பாதிரிக்கு ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஜூன் வந்து ஸ்கூட்டி வச்சங்காட்டிக்கு லெட்டோவ மட்டும் தனியா கூப்பிட்டு போயிருவான். ஸோ அவங்க 2 ஸ்கூட்டில எஸ் ஆயிடுறாங்க. இவங்க 4 பேரும் ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ நம்ம லின்னுக்கும், சியாஜுக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சு முடியவே இல்ல. ரன் பண்ணவே முடியல. லூசி ஒரு பக்கம், செங்லாங்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. முடியல ஆனா. நம்ம லூசிலாம்
ஆக்சுவலா சொல்ல ஆரம்பிச்சுறான். "ஐய்யய்யோ! என்னால ஓட முடியல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, செங்லாங் தான் "சரி வேணா என் கைய பிடிச்சுக்கோ வா" அப்படின்னு சொல்லிட்டோனே, நம்ம சியாச்சுக்கு பயங்கர ஹாப்பியா இருது. என்னது நானா? செங்லாங்க கைய வா அப்படின்னு சொல்லிட்டு இவ டைட்டா கைய பிடிச்சுட்டு ஓடலான்னு ஓடும்போது, இந்த விஷயத்த லூசி பார்த்தாராம். அவனுக்கு ஒரு மாரி கஷ்டமாக ஆரம்பிச்சது. ஸோ இப்படி பயங்கரமா ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ ஆக்சுவலி இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு 2 பீஸ வுட்டுட்டு போயிட்டாங்க மக்களே. அதாவது நம்ம சியாச்சோவோட ரூம்மேட் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேத்தையும் அந்த பார்லயே அம்மோன்னு விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ அவங்க இவ்ளோ பிரச்சனை தெரியாம அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ்ளோ தூரம் ஓடுன பிறகு கெஸ் வாங்கி ஒரு இடத்துல நின்னுக்கு, "ஆமாமா லெட்டோவும், ஜூனும் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லடா அவங்க ஸ்கூட்டி வச்சிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் என்ன விட ஸ்மார்ட் தான். அவன் கூட்டு போயிருப்பான் பத்திரமா." அப்படிங்கிற மாரி நம்ம லூசி சொல்ல ஆரம்பிச்சுர்றான். சரி, சரி அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது லின் வந்துட்டு, "சாரி என்னால தான் இவ்ளோ பிரச்சனை. அதுவும் சியாஜு உன்னோட பர்த்டே அன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை ஆயிருச்சு. சாரி என்ன மன்னிச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி லின் கேட்க ஆரம்பிச்சுர்றான். ஸோ இத கேட்கிற சியாஜு, "அப்படியெல்லாம் இல்ல. என் பர்த்டே எப்பயும் போல ஜாலியா தான் இருந்துச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க எல்லாருமே போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்டல் போகுறாங்க. ஆக்சுவலி இவ்ளோ பிரச்சனையில ஒரு 2 பீஸ் மட்டும் தனியா போச்சுல்ல. அதாவது நம்ம லெட்டோவும், ஜூனும். ஸோ 2 பேருமே ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும்போது லெட்டோவுக்கும் ஜூனும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருது. ஸோ இப்படி ஹக் பண்ணிட்டு போம்போது ஜூனுக்கும் லெட்டோ தான் இன்னொரு பேர் மக்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா எல்லாம் ஹாஸ்டல் போறாங்க. நம்ம சியாஜு ஹாஸ்டல் போம்போது அங்க ஒரு பொண்ணு இந்த மாரி உங்க அம்மா வந்து உங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. என்னது அம்மா வந்திருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்கு போய் பார்த்தா, அவங்க அம்மா அவளோட பெட் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சு எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவ போய் பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, அவங்க அம்மா டக்குன்னு திரும்பி, "சியாஜு வந்துட்டியா? சாரி இந்த மாரி உன்னோட பர்த்டேவ நான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகமே இல்ல. என்ன மன்னிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா நான் உனக்காக நெறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார்னு அப்புறம் அவளுக்கு புடிச்ச எல்லா ஸ்வீட்ஸ் ஐட்டமும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெறைய வாங்கிட்டு வந்து, "இந்தா இதெல்லாமே நான் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்லா ஹெல்தியா இருக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அம்மா அதெல்லாமே எடுத்து காமிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம சியாஜு ஒரு மாரி அழுக ஆரம்பிச்சுர்றா. "உங்களுக்கு என்ன புடிக்காதுன்னு நான் நெனச்சேன். நீங்க என்ன திட்டிட்டீங்கல்ல அன்னைக்கு" அப்படின்னு சொன்னோனே, இத கேட்கிற சியாஜோட அம்மா வந்துட்டு, "இங்க பாரு சியாஜு, நான் அன்னைக்கு உன்ன திட்டுனேன். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவன் உன்னோட சின்ன பையன். அதனால தான் நான் திட்டுனேனே தவிர, உன் மேல பாசம் மேல இல்லாமைலாம் கிடையாது. ஸோ நீ என்னைக்குமே என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு தான். ஸோ எனக்குமே உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு எக் ஓப்பன் பண்ணி குடுப்பாங்களா, சியாஜுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். ஒரு மாரி அவங்க அம்மா டைட்டா ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுருவா. அதாவது மக்களே பொதுவாவே நமக்கு ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மாவ பிடிக்காம போறதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா எந்த பேரண்ட்ஸும் தான் குழந்தை மோசம் எனக்கு அவன பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட லவ் அவ்ளோ அழகானது, பியூரானது. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.